ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு கொட்டா போட வந்துருக்கோம். இனிமேல் கொட்டா போட்டோன்னா கொட்டாயில படுத்துன்னு சாப்பிட்றதுக்காக கொட்டா போடுறதுக்காக வந்திருக்கோம் பாருங்க. அதெல்லாம் இந்த வெட்டவே முடியாது இந்த ஜென்மத்துக்கு. நோண்டு 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 போதுமா அது கூடாரா ஏங்க ஒரு 2 சுத்து சுத்துங்க. ஏண்டா உப்பு அப்படியே விட பாம்பு கும்பு வராம சுத்தி கொட்டிக்கும். தங்கம் பாத்துறீங்களா? தங்கக்கல்லு நோண்டினே இருப்ப திடீர்னு உள்ள இருந்து ஒரு தங்கம் வந்து என்ன பண்ணீங்க? எனக்கு கிடைச்சிக்குதே தங்கம். கைஸ் நம்ம பசங்க வந்து நொங்க எடுத்துக்காக தான் வராங்க, வாங்கக்கோல் எடுத்துன்னு வராங்க. நம்ம கொட்டை போட்டு அதில் வெட்டி சாப்பிட்றதுக்காக தான் வாங்கக்கோல் எடுத்துன்னு வராங்க பாருங்க கைஸ். நாளைக்கு கொட்டா உள்ளே எங்கே வந்து சமைச்சு சாப்பிடணும். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வீட்டு கொல்லி தான். என்னென்ன பார்த்தா 6, இந்த சைடில் பார்த்தாலும் 6. நம்ம வந்து இந்த இடத்துல தான் கொட்டா போட போகிறோம் பாருங்க கைஸ். சீர் பண்ணுறானுங்க பசங்க. நீங்களும் இந்தமாரி சின்ன வயசில் கொட்டா போட்டிருப்பீங்க பாருங்கள். அருமையான இடம், மரம் வந்து அருமையாக இருக்குது. அப்படியே கீழே வந்து நல்லா நிழலாக இருக்குது. கொட்டா போட்டு நாங்கள் டெய்லியும் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் கூட்டாஞ்சோறு ஆக போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நாங்கள் ஆக்கி சாப்பிட்ருக்கோம். இனிமேல் கொட்டா போட்டோன்னா கொட்டாயில் படுத்துன்னு சாப்பிட்றதுக்காக கொட்டா போடுறதுக்காக வந்திருக்கோம் பாருங்கள். தெரியுதா கைஸ்? கொட்டா போகிற பிளேஸ் இதான் பாருங்கள். செங்கல்லாம் வச்சுருக்கானுங்க. கொட்டா போகிறதுக்காக கடைப்பாறை சொருவிட்டான். கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம் பாருங்கள். பாருங்க காய்ஸ், கழியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கானுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ். நம்ம பள்ளம் தோட்ட ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு கொட்டா போட வந்துருக்கோம். ஒரு பிளானும் பண்ணலை. டக்குன்னு கழியை மட்டும் தூக்கின்னு வந்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொட்டா போட்டு முடிச்சதும் பாருங்க என்னென்ன மெட்டீரியல். சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தரமா செய்யணும். எங்க நோண்டுங்க நோண்ட மண்ணு வரும். மண்ணு இல்ல, உள்ள ஃபுல்லா பாறையா இருக்குடா. சச்சிட்டான்டா. என்னடா பண்ற கார்த்தி? என்னடா? ஆமா போதும். நீ கரெக்டா உட்கார், ரைட்டு கனெக்ட் பண்ணு. இப்ப உட்காந்துக்க. இங்க வந்து ஹைட் கனெக்ட் பண்ணிக்க. கரெக்டா என்ன விடு. ஒண்ணுமே தெரியல. என்னதான் ஒன்னாலும் உள்ள மண்ணு தட்டி எடுத்து சரிஞ்சினேதான் இருக்கும். இப்ப எப்படிதான் நிக்க வைக்கிட்ட அப்புறம் அவன் என்ன பண்றது? அதெல்லாம் இந்த வெட்டவே முடியாது இந்த ஜென்மத்துக்கு. ஐயோ கடப்பாரு போடு இல்ல. ரொம்ப சின்ன சைஸ் தானா? என் ஹைட்டுக்குலாம் நீ குனிஞ்சு நின்னுனே வர முடியாது. நின்னுனே வர முடியாது. அங்க இல்லண்ணா, கரெக்டா பாத்து பண்ணா. சரி நோண்டு பாக்காத. நோண்டு 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 நோண்டு. வேணாடா போடா, என்கிட்ட இருக்குடா. ஒரு 2 சுத்து சுத்துங்க. போதுங்க. கலப்பணும். இல்லடா ஆன் பண்ணலடா, ஒண்ணுதான் யூஸ் பண்றோம். உப்புடா. ஏண்டா உப்பு
அப்படியே விட பாம்பு கும்பு வராம சுத்தி கொட்டிக்கும். வை வை இங்க சோறாக்கிறதுக்கு போட்டோம், இங்கே போட்டு போயிட்டு இருக்காங்கடா. முத கிச்சிருந்தா அதுக்கப்புறம் நாத்துல அப்படிதான் மண்டையில குத்துறப்போ. காய்ஸ் தங்கம் பாத்துக்கிறீங்களா? கல்லு தங்க கல்லு. நம்ம நோண்டினே இருக்கிறோம் இதை போல. நோண்டினே இருக்கிறப்ப திடீர்னு உள்ள இருந்து ஒரு தங்கம் வந்து என்ன பண்ணீங்க அந்த டைம்ல? நீங்க எனக்கு கிடைச்சிக்குது தங்கம். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம். சரி காய்ஸ் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஒரு ஆத்துல வந்து நோண்டுறீங்க, எதுக்கோ பண்றீங்க, கையை விட்டு நோண்டுவீங்க, டப்புன்னு வைரமோ தங்கமோ கிடைச்சிச்சு, அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? தங்கத்தோட பாதி கல்லு பண்ணிட்டு போங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த தங்கத்தோட பாதி கல்லு குத்தும் போது அந்த இதுல வைரம். எங்க ஊர்ல இது வைரம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தன் டைப்பரை காமிச்சு எங்க ஊர்ல இது பேரு பெரிய பசங்க ஜெட்டி, உங்க ஊர்ல என்ன அதுன்னு போடுறான்டா இன்ஸ்டால. ரொம்ப ஆழமா போயிட்டோமோ? ஆழமெல்லாம் போல, அகலமா போயிட்டோம். வேணுங்களா வீட்டு போனோம்ல, வண்டி நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கோ கைஸ் நம்ம பசங்க வந்து நொங்கு எடுத்துக்காக தான் வராங்க, வாங்கக்கோல் எடுத்துன்னு வராங்க. நம்ம கொட்டை போட்டு அதில் வெட்டி சாப்பிட்றதுக்காக தான் வாங்கக்கோல் எடுத்துன்னு வராங்க. பாருங்க கைஸ், பாத்தீங்களா கைஸ், வாங்கக்கோல் எடுத்துன்னு வராங்க பாருங்க கைஸ். நம்ம வந்து கொட்டா போட்டுன்னு இருக்கானுங்க இவனுங்க, கொட்டா போட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக. பாருங்க கைஸ், நம்ம வரத்துக்காக வந்திருக்காங்க. நொங்கு வெட்டி கொட்டா போட்டு நொங்கு வெட்டி சாப்பிட்றதுக்காக வாங்கக்கோலா எடுத்துன்னு வந்துருக்காங்க பாருங்க கைஸ். நீங்க இந்த மாதிரி எடுத்து இருப்பீங்க எங்க போனாலும். பாருங்க கைஸ், இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கானுங்க. கார்த்தி அவங்க கூட தனுஷ் உன் வேலை என்னன்னா சுத்தி எதனா ஒரு ஏய் சரி இரு. ஏய் போன் நீ கவர் எடுத்தாடா அப்பதான். ஏய் இருடா, நம்ம முத அட்டையை ஓட்டணும்டா. கயிறு வேணும். கபடியா நீயும் போ. கச்சி இந்தா சார்பாய் வெட்டான மணி வெட்டிக்காத. எங்க ஆமாடா இப்படி அப்படி சைடு தண்ணி ஊத்துற மாதிரி. தண்ணி ஊத்தும். கடமைக்குன்னு கட்டக்கூடாது. இன்னைக்கு கட்டணும்னா நாளைக்கு கொட்டாவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கட்டு. என்னடா ஆச்சு உனக்கு தனுஷ்? நீங்க வந்து நான் சொல்ல பார்த்தது சொல்லுவீங்களா ரங்கா? எடுத்து கொடுக்குறாரு. மகாலட்சுமி போகுது. மகாலட்சுமில SMKV. என்ன டைம் என்ன ஆகுது ப்ரோ உன் போன்ல பாரு? 3:30. அப்பனா மகாலட்சுமி போவோம், இப்படி போவோம், திருக்கோளூர் போவோம். குண்டு போடவா? டோக்ரா தீரா இது எங்கதான் போச்சுன்னு தெரியல, தேடின்னு இருக்கான். இருடா ஒரு நிமிஷம். அதுதான்டா முச்சு போடுறதே நம்ம தான், நம்ம போறதுதான் முச்சு. கல்யாணத்துல முடிச்சு கொஞ்சம் நீர் விட்டு போடணும். நம்ம நீருக்கு சாவச்சிடக்கூடாது. ஜெயிலுக்கு தான் போகணும். எத்தனை வருஷம் கொலை கேஸுக்கு? அது தெரியாதனமா பண்ற கொலை தானே.
நம்ம பசங்களுக்கு வந்து அதிகமா மூளை இருக்கு. வாங்க நம்ம ரெண்டாவது பார்த்தா 4 ஆயிடும் போல. கட்டி எடுத்து நடுக்கணும். ஐயோ ஓப்பன் பண்ணா இரு நான் புடிச்சிடும். அப்படிதான் அதை போக முடியாது அவ்வளவுதான். இல்லாம கழி அட்டை போட்டி மட்டும் ஏண்டா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்கணுமே வீடியோ. ஏய் அவங்க என்னதான் நம்ம கம்பல் பண்ணாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. வெயிலோட எங்க வரல. நம்ம வந்து கொட்டை மேல போட்டு வெட்டின்னு இருக்கோம். பசுமையா இருக்கும். அப்புறம் மழை வந்தா குளிர்ச்சியா அதிகமா இருக்கும். அதனால தான் வெட்டின்னு இருக்கோம். பாருங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுறோம். பாருங்க கைஸ், இது ஃபுல்லாமே வெட்டி அது மேல போறதான் பிளானு. அப்பதான் குளிர்ச்சியா அப்படியே அழகா இருக்கும். காணவே காணடி போய் பாரு, அங்க விட்டு வச்சிருக்கோம். அங்க போ. கேமராமேன் கடை போற போது நடா கைஸ், ஒரு வேலையா நம்ம கொட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. மைக்கு வந்து வீணாயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து மைக் இல்லாமல் செல்லில் பேசினிருக்கோம். கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் சவுண்டு. பார்த்துங்க கொட்டை எப்படி இருக்கா பாருங்க. அருமையாக இருக்கும். கீழே வந்து பாருங்க. அருமையாக பாருங்களா. உள்ளார பாருங்களா எப்படி இருக்கு பாருங்களா. உள்ளார அருமையாக இருக்கா கொட்டா, பக்காவாக இருக்கா. அந்த பேப்பர் எடுத்து உள்ள வச்சிடலாம். கைஸ், கொட்டை கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. இந்தமாரி டிசைனிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்தமாரி சின்ன வயசில் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. மறக்க முடியாத நினைவுகள். கொட்டாவை சுற்றி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மேலே வந்து செடி வெட்டணும். அந்த செடி வச்சுட்டு வந்துருக்கும். என்ன எடுக்காதா நாளைக்கு வந்து சோறாக்கி சாப்பிட போறோம். நாளைக்கு வந்து பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. டென்ட்டே போய் பார்க்க போறோம். கொட்டாவா அது ஏதோ அங்க போய் பார்க்க போறோம். அங்க போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நிலைமையில இருக்குன்னு. மேகி பேக்கெட்லாம் வாங்கிட்டு போறோம். என்ன ஆக போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டை போய் வானலும் தண்ணியும் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா மழை வேற வர மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியா இந்த கொல்லி வழியா வெளியே வந்தாச்சு. கொட்டை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்கு. அடிக்கிற காற்றை பார்த்தா நேற்றுக்கு இங்கெல்லாம் தண்ணியே போகல, இப்போ போகுது. தலை கொட்டாவை ரெடி பண்ணுறோம். கொட்டாவை ரெடி பண்ணுறோமா ஃபஸ்ட்டு கொட்டாவை ரெடி பண்ணுறோம். ஏய் ஒழுங்குண்டா கன்ஃபார்மு. ரெண்டாவது நாள். ஐயோ என்னாச்சு சுட்டுனியா? அதை எடுக்காது. அவங்க மாநாட்டுக்காக போய்க்கிறாங்க சபரி. சக்ஸஸா? ரெண்டு கல்பரம் வச்சுட்டேன். எப்படி பேசுமா அவனு பேசக்கூட ஒரு தாவா எடுத்துக்கிட்டு அதான்டா நல்லா நம்ம நேரம் காத்து பூண்டு அடிக்குது. சூறாவளி அடிக்குது.
கற்பூரம் இல்லைன்னா ஒண்ணுமே நான் வச்சு இந்தாடா இந்தாடா சொல்லுதே உன் பின்னாடி கட்டல ஊற்றி விடா எதை எடுக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வானல் வச்சாச்சு ஏய் இது வைடா அது பேர் என்னது தண்ணி ஊத்துறா தண்ணிலாம் இப்போ கிடையாது எண்ணெய் ஊத்துறா இது எண்ணெய் எங்க இருந்துச்சு இதுக்கப்புறம் எல்லாம் வேணாம் உங்களுக்கு தான் நீ தான் வைக்க தடியிலண்ணா இது காயிட்டும் டீ எல்லாம் எங்கடா வெளியே கார்த்தி உன் மூஞ்சில அடிக்குது அதுக்கு என்ன சொன்ன இப்படி வச்சிருக்கலாம் அந்த புதை எறிகிறோம் அவங்க பெருணும் அப்புறம் ஏய் அந்த மரம் வீணாயிடுச்சுன்னா அவள் தான் அந்த இடமே வேஸ்ட்டு அந்த தண்ணி தீர்த்தத்தை கேட்குறேன் அங்கே வச்சுட்டு நம்ம இப்படி உட்காந்துருக்கணும் இப்படி உட்காந்துருந்து அப்படி அப்படி பார்த்த போல வச்சிருக்கணும் காற்று இந்த பக்கம் அடிக்குது அதான் அந்த பக்கம் தான் அடிக்குது அப்படின்னா அப்படி தான் வைக்கணும் ஆப்போசிட்டில் வச்சா என்ன பண்ணோம் அப்படிதான் அடிக்கும் கொட்டாவை சுற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு சுற்றி கவர் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கேன் அந்த புடி எரிஞ்சிட போகுது ரொம்ப தண்ணி ஊத்திடா எக்ஸ்ட்ரா போயிட்டுனா ரொம்ப குழம்பு எடுத்து தின்ன முடியாது இதுமே கவர் இல்லை வானல் ஊட்டிடு ஒன்று ஏய் வானல் ஊட்டினாலாம் அதான் போடவே இல்லை போதும் என்ன ஊற்று ஏய் வேறு போயிடுங்க காய்ச்சி சீக்கிரம் ஏய் அவங்க தான் ஒன்று எப்படா எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அடிக்குது தான் சமான வேற முடி வேற முடியல ஒருத்த கையில் அடிக்குது சட்டி சாம்பார் தான் எடுத்துருப்பான் வீடியோ போய் பத்திரமா எடுத்துன்னு வா இலை ஐயோ ஃபோன் அனல் வண்டி தானே அடிக்குது ஒருத்தனவரும் அந்த பக்கம் உட்காந்துக்கும் மாற்றி மாற்றி காட்டிக்கும் ஏய் 10 பாக்கெட்டாடா இது ஆமாம் என்னடா இது ரெடியா ரெடிங்க ரெடி மேகி ரெடி சும்மா தரமா இருக்கு எங்க இலப்பெடிக்க போனோம் நாளைக்கானா கார்த்தி அவியது அட்டை இருக்குடா அட்டை எடுத்தாரவா ஏய் கொட்டா சைடில் மூடியாகணும்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலை தான் நம்ம வந்து வைடா கையில் சேர்த்து போடு 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 ஏன்னா இதில் போடுறா சாக்கில் நீ என்ன பண்ணி அங்கே போயிட்டு நாங்கள் இங்கே உட்காந்து எடுத்த போட்டோ எடுத்து காட்டு பிடிச்சிட்டு வட கூட மண்ணுல போட்டு வச்சுடா போன
இப்போ வந்து வெற்றிக்கிழமை நீ வேலை முடிஞ்சுது, திரும்ப நாளைக்கு வருவோம். இப்போ மழை வர மாதிரி இருக்குது. கொட்டாவில் ஆல்ரெடி பாதி பிச்சுன்னு போயிடுச்சு. நாளைக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு பார்க்குறோம். நாளைக்கு வருவோம் திரும்ப.